என்ன வானதி எப்பவுமே இல்லாம எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கா? சாரு குடும்பத்தோட சாயங்காலம் என்ன பொண்ணு பார்க்க வராரு. ம். ஆண்டி ஏய் வேலை ஏஞ்சிரு. இருக்கு. வா உட்காரு வேலை இருக்குடி. உட்காரு. ம். என்னடி? நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன ட்ரெஸ் போடணும்? சாரி கட்டவா இல்ல சல்வார் ஓகேவா? ஏய் லூசு. எனக்கு பொண்ணு பார்க்க வர்றதே ஒரு மாதிரி இருக்குடி. இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட கேக்குற? ஏன் உனக்கே ஒரு மாதிரி இருக்கு? இல்லடி, ஏற்கனவே எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரி எதுக்கு இதெல்லாம்? எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தானே பாண்டி. பொண்ணு பாக்குறதுனா பொண்ணு பாக்குறது மட்டும் கிடையாது. பொண்ணு பார்த்து முடிச்ச கையோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் கல்யாண டேட்டும் குறிச்சிருவாங்க. எங்க வீட்ல எல்லாம் என்ன உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கற பிளான்ல தான் இருக்காங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே. கடை கைக்கு வந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குதுண்ணே. அது அப்படி இல்ல ப்ரோ. நான் அவன் லைஃப்ல வந்த நேரம் அவனுக்கு கடை கிடைச்சது. இப்ப அடுத்து எங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. என்ன பாண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆ ஆமாமா கரெக்ட் தான். சரி, என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் கேட்டேன்ல, நீ எதுவுமே சொல்லவே இல்ல. ஏய் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை போடு. என்ன பாண்டி நீ கொஞ்சம் கூட ரொமான்டிக்காவே இருக்க மாட்டேங்கிற? இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மொமெண்ட். கையில காபி எடுத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நான் காபி கொடுப்பேன். நான் உன்னை வெட்கப்பட்டு பார்க்கணும். நான் காபி கொடுக்கும்போது நீ அப்படியே ஓரக்கண்ணால என்ன பாப்ப. நான் அப்படியே வெட்கப்பட்டு நிப்பேன். ஐயோ நினைச்சாலே பா வெக்க வெக்கமா வருது. அப்புறம் இங்க பாரு, இன்னைக்கு போடுறதுக்காகவே அழகா ஒரு ஜிமிக்கி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ம்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? என் வீட்ல கேட்க சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் ஓகே வானதி. அப்படி இல்ல பாண்டி, நீ மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர, அதனால உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணுமா, அம்மா கேட்டு வர சொல்லுச்சு. ஷோ, எனக்கு நடக்கிறதெல்லாம் கனவா நனவானே தெரியல. யோசிச்சு பாரேன், என் அம்மா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னன்னு கேட்டு வர சொல்லுது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. பாண்டி, இந்த உலகத்துலதான் இருக்கியா? கேக்குறேன்டி சொல்லு. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன ஆர்வமே இல்லாம இருக்க? நீ என்ன எனக்கு தெரியாதாளா? உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுல எனக்கு என்ன ஆர்வம் இருக்க போகுது? சரி, பொண்ணு பார்க்க ஆர்வம் வேண்டாம், ஆனா நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்கும்ல, அத நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. அதெல்லாம் நினைச்சு சந்தோஷம் தானே. சந்தோஷம் தாண்டி. அப்புறம் எங்க வீட்டுக்கு வரும்போது சும்மா வெறுங்கைய வீசிட்டு வராத, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வா. நான் என்ன வாங்கிட்டு வர்றது? வீட்டுல வரும்போது நிறைய வாங்கிட்டு வருவாங்கல்ல. அவங்க பூ பழம்னு வாங்கிட்டு வருவாங்க, நீ ஏதாச்சும் எனக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வா. நான் நெட்ல எல்லாம் பாத்திருக்கேன், சர்ப்ரைஸா பொக்கே கொடுப்பாங்க, இல்ல ரிங்க கொடுப்பாங்க. ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரும்போது போன் எல்லாம் gift பண்ணானா. ஆனா நீ எனக்கு போன் ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்ட, அதனால அதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வா. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பாண்டி. ஆ அதுக்காக வச்சு நீ ஏதாச்சும் செய்யணும், ஓகேவா? என் வீட்ல ஏதாச்சும் யோசிப்பாங்கன்னா நீ நினைக்காத. எனக்கு இன்னைக்கு முழுக்க செம ரொமான்டிக்கா இருக்கணும். சரி. நீ இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்றது, என்ன எப்படி குஷி பண்றது நீ யோசி. நானும் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கேன். என்னடா இவ கேக்குறா, நமக்கு செய்வாளான்லாம் யோசிக்காத. உனக்கு இந்த வானதி நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நான் கிளம்புறேன், சாயங்காலம் வந்துரு, சரியா? நான் வரேன். சரி. ப்ரோ, அங்க பாருங்க, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. கூப்பிடுறானுங்களா? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இல்ல அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டல? எடுத்துட்டேன். சரி, அப்ப போவோமா? யாருக்கும் தெரியாம சேஃபா போயிட்டு வந்துருவான்.
ஏன் வீட்டுக்கு தெரியாம சினிமாவுக்கு போனது இல்லையா? அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கெல்லாம் போயிருக்கேன். அப்ப கூட அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் போவேன். அண்ணன் ஓகேன்னு தான் சொல்லும். அண்ணனே சில சமயம் டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டுலாம் போவோம். ஓ. முறையா ஒரு பொண்ணு கூட சினிமாக்கு போறேன்ல, அது அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அதுவும் இல்லாம காலேஜ் வேற கட்டடிச்சிட்டு போறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நானும் நிறைய காலேஜ் கட்டடிச்சிருக்கேன். கட்டடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா ஒரு பையன் கூட சினிமாவுக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க சுத்திட்டு இருக்குன்னு தெரியலையே. எனக்கு அண்ணனை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது. இப்ப கூட உன்னை கூட்டு போய் நீதான் லவர்னு சொல்லிடுவேன். ஆனா அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருமே தான் யோசிக்கும். உங்க அண்ணனுக்கு என்ன ஃபீல் ஆக போகுது? அதான் உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இருந்தாலும் ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்குல்ல. நாம அதை கடந்து வந்துட்டோம். ஆனா அண்ணன் நம்மள ஒன்னா பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கும். நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அதெல்லாம் சொல்ல? நம்மளே முறையா படத்துக்கு போறோம். போகும்போது தேவையில்லாத நெகட்டிவிட்டி. சத்தியமா வேற எந்த காரணமும் இல்ல. அப்படி பாக்காத, வா. ம். டேய், என்னடா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டே இருக்கேண்ணே. பாண்டி எங்கடா ஆளையே காணோம்? அதெல்லாம் வந்துருவானே, இதான் டைம் இருக்குல்ல. டேய், என்னமோ உனக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி காலையில இருந்து ரெடி ஆயிட்டே இருக்க. நான் கடைக்கு போகும்போது கண்ணாடி முன்னாடி நிக்க ஆரம்பிச்சேன். நான் போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ கண்ணாடி முன்னாடி இருந்து நகரல. அதை விடுண்ணே. ஆமா, எதுக்கு இந்த பூ பழம்லாம்? நம்ம பொண்ணு பார்க்க தானே போறோம், நிச்சயம் பண்ணவா போறோம்? ஆ. இப்ப நம்ம நிச்சயம் பண்ண போறோம்னு வையேன், அப்ப இதெல்லாம் தூக்கிட்டு போலாம். பொண்ணு பார்க்க போறதுக்கு எதுக்குன்னு இதெல்லாம்? கரெக்ட் தான்டா. ஆனா வானதி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்ல, கைய வீசிட்டா போக முடியும். கரெக்ட் தானே. டேய், வாரி வாரி இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு போதுடா. ஆனா என்ன வாய வைக்காதுண்ணே, ஏற்கனவே எனக்கு அந்த பயம் இருக்கு. ஆமா, சும்மா கண்ணாடி முன்னாடியே இருந்தா. எங்க படிச்சவங்க தானே நீங்க, இப்படி தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி திட்ட முடியுது? ஸ்மார்ட். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டியாப்பா? என்ன? கொடுப்பா, நீ ரெடி ஆயிடு, கிளம்பு. ஏங்க, உங்களுக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். இல்ல, பாண்டிக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, எப்படியும் நீங்க சாரி கட்டுவீங்கன்னு தெரியும். அதுக்காக தேடி கண்டுபிடிச்சு அதான் உங்களுக்காகவே பூ வாங்கிட்டு வந்தேங்க. ஏங்க, முல்லைப்பூ பிடிக்காதா? நவன ஓடி போய் மல்லிப்பூ வேண்டவா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசிட்டு வரேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து சொல்றேன். வாங்க. ஏங்க, ரூம்க்கா கூப்பிடுறீங்க என்ன? ஆமா. ஐயோ, டேய் சோடா, என்னடா நிலா கோவமா போகுது? ஏதாவது பிரச்சனையாடா? அப்படியே குத்துறேன்னு வைங்க. உனக்கு ஏன் எப்போ இப்படியே தோணுது? நான் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? நான் அவளுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், அவ என்கிட்ட பேசணும்னு ரூமுக்குள்ள கூப்பிடுறா. ஒருவேளை என்கிட்ட காதல சொல்ல போறான்னு நான் கற்பனை கூட கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன பிரச்சனையான்னு அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. அண்ணா, எப்பவுமே அவளுக்கு மட்டும் அண்ணன் நடந்துக்காத, கொஞ்சமாச்சும் எனக்கும் அண்ணன் நடந்துக்கோ. சோழன், இதோ வந்துட்டாங்க. என் பொண்டாட்டி கூப்பிடறானே, போயிட்டு வந்துடுறேன். சோழன். வந்துட்டேங்க. ஐயோ, என் பொண்டாட்டி கூப்பிட வந்துடுறேன். வந்துட்டேங்க. வந்துட்டேங்க, சொல்லுங்க.